நம்ம உடம்ப ஒரு மிஷின் மாதிரி பார்க்காம, ஒரு அழகான தோட்டம் மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க, பாரம்பரிய அக்குபஞ்சரோட தத்துவ உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். அது நம்மள யோசிக்க வைக்கும் சில விஷயங்கள சொல்லுது. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உங்க உடம்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதாவது பிரச்சனைன்னா சரி பண்றதுக்கு தனித்தனி பார்ட்ஸ் இருக்கிற ஒரு மெஷினாவா? இல்ல அதுவே ஒரு சுற்றுச்சூழல் மாதிரி எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற உன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கிற ஒரு உயிருள்ள அமைப்பாவா? இந்த ரெண்டு பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஆரோக்கியம்னா என்ன? அது ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடையாது. அதாவது, இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட முடியாது. அது ஒரு நதி மாதிரி. எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இந்த பார்வையில நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளோட வடிவத்தை விட அதோட செயல்பாடுகளுக்கும் அந்த ஆற்றல் ஓட்டத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்ப நாம இந்த தத்துவத்தோட மையப்புள்ளிக்கு வரும். அதுதான் சி, கியூ. இது ஏதோ ஒரு மர்மமான வார்த்தை மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் வாழ்க்கையோட அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீங்கிற வார்த்தைய எந்த ஒரு மொழியிலையும் நேரடியா மொழிபெயர்க்கவே முடியாது. அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ஒரு மெல்லிய மின்சாரம் மாதிரி இதை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மின்சாரத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ஒரு லைட் எரியறப்ப அதோட இருப்பை நம்மளால உணர முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது பருப்பொருளுக்கும் ஆற்றலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உயிர் சக்தி. அப்போ இந்த சி என்னதான் பண்ணுது? அதோட வேலைகள் என்னன்னு பார்த்தா அது என்னன்னே நமக்கு புரிஞ்சிடும். ஒன்னு, நம்ம உடலோட அசைவுகளுக்கு இதுதான் காரணம். ரெண்டாவது, வெளியில வர நோய் கிருமிகள் கிட்டந்து நம்மள ஒரு கேடயம் மாதிரி பாதுகாக்குது. மூணாவது, நாம சாப்பிடுற சாப்பாட்டை சக்தியா மாத்துது. நாலாவது, நம்ம உறுப்புகளை அதது இடத்துல சரியா பிடிச்சு வச்சுக்குது. கடைசியா, நம்ம உடம்புக்கு தேவையான கதகதப்ப குடுக்குது. பாத்தீங்களா? இவ்ளோ வேலைகளை இது செய்யுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உடம்புல இருந்தா மட்டும் போதாது, அது சரியான அளவுல தடை இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆத்துல தண்ணி ரொம்ப குறைஞ்சாலும் பிரச்சனை, வெள்ள மாதிரி கரப்புரண்டு ஓடினாலும் பிரச்சனை இல்லையா? அதே கணக்கு தான். அதிகமானாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, ரெண்டுமே நோய்க்கு அறிகுறிதான். சரி, இந்த ஆற்றல் எப்படி இயங்குது? அது எது கட்டுப்படுத்துது? இங்கதான் யின் மற்றும் யங் உள்ள வருது. இது பிரபஞ்சத்தையே சமநிலையில வச்சிருக்கிற ரெண்டு எதிரெதிர் சக்திகள். அதோட அந்த பிரபஞ்ச நடனத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த யின் யாங் குறியீட்ட நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இதோட ஆரம்பமே ரொம்ப எளிமையானது. ஒரு மலையை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பக்கம் வெயில் படும், பிரகாசமா இருக்கும், அது யாங். இன்னொரு பக்கம் நிழலா குளிர்ச்சியா இருக்கும், அது யின். இதுல இருந்து தான் இந்த தத்துவம் விரிவடையுது. யாங்னா வெப்பம், இயக்கம், வீரியம், ஆண் தன்மை. அதுக்கு நேர் எதிரா இன்னா குளிர்ச்சி, ஓய்வு, அமைதி, பெண் தன்மை. இப்படி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ரெண்டு எதிர் துருவங்களுக்குள்ள அடக்கிடலாம். ஆனா இங்க நாம் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். யின் யாங்குங்கிறது நல்லது கெட்டது மாதிரி எதிரிகள் கிடையாது. அதுங்க ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. பகல் இல்லாம இரவில்ல, இரவில்லாம பகல் இல்ல இல்லையா? அது மாதிரிதான். அதனாலதான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா, யின் பகுதிக்குள்ள ஒரு சின்ன யாங் புள்ளியும் யாங் பகுதிக்குள்ள ஒரு சின்ன யின் புள்ளியும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு எண்ணுக்குள்ள ஒரு யாங் இருக்கு, ஒவ்வொரு யாங்குக்குள்ள ஒரு எண் இருக்கு. இதுங்க ஒண்ணுக்கொன்னு மாறக்கூடியது, பிரிக்க முடியாதது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யின் யாங் சமநிலை தான் ஆரோக்கியம். உடம்புல யாங் சக்தி, அதாவது வெப்பம் அதிகமாகி யின் சக்தி, அதாவது குளிர்ச்சி குறைஞ்சா அது ஒரு வகையான நோய். இதுக்கு நேர் மாறா நடந்தாலும் அதுவும் நோய் தான். அப்போ சிகிச்சைனா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த சமநிலை எங்க கெட்டுப்போச்சோ அதை சரி செஞ்சு மறுபடியும் இன்னையும் யாங்கையும் ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வர்றதுதான். சரி, இந்த ஆற்றல் யின் யாங் சமநிலை எல்லாம் ஓகே. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் எப்படி எங்க ஓடுது? அதுக்கு ஒரு வரைபடம் இருக்கா? வாங்க, நம்ம உடலோட அந்த ஆற்றல் நெட்வொர்க்க பத்தி பாப்போம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இங்க நாம உறுப்புகளோட வடிவத்தை விட அதோட செயல்பாடுகளை பத்தி தான் அதிகமா பேச போறோம். இந்த தத்துவத்தின்படி நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சாங் உறுப்புகள். இதெல்லாம் இதயம், கல்லீரல் மாதிரி திடமான உறுப்புகள். இதோட முக்கிய வேலை உயிர் சக்தியை சேமிச்சு வைக்கிறது. இன்னொரு வகை ஃபு உறுப்புகள். இது வயிறு, சிறுகுடல் மாதிரி உள்ள வெற்றிடமா இருக்கிற உறுப்புகள். இதோட வேலை சாப்பாட்டை ஜீரணம் செஞ்சு கழிவுகளை வெளியேற்றுறது. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, இதயம்னு சொன்னா அது ரத்தத்தை பம்ப் பண்ற அந்த உறுப்பை மட்டும் குறிக்கல. அது சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள், மனநிலைன்னு ஒரு முழு செயல்பாட்டு அமைப்பையே குறிக்குது.
இது எவ்ளோ தூரம் செயல்பாட்டை மையமா வச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் தான் இந்த ட்ரிபிள் எனர்ஜைசர். இதுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆனா நீங்க உடம்ப அறுத்து பார்த்தா இப்படி ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு உறுப்பே கிடையாது. இது நம்ம உடலோட மேல் நடு கீழ்ப்பகுதிகள்ல நடக்கிற வெப்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளோட ஒரு தொகுப்பு. பாத்தீங்களா, ஒரு உறுப்புக்கு பதிலா ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த உறுப்புகளை எல்லாம் இணைக்கிறது எது? அதுதான் இந்த தடங்கள் அல்லது சேனல்கள். இத நம்ம ஊர்ல இருக்கிற ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லனா ஒரு பெரிய நகரத்தோட மெட்ரோ ரயில் நெட்வொர்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி அந்த பாதைகள் வழியா ரயில் ஓடி நகரத்தோட எல்லா பகுதிகளையும் இணைக்குதோ, அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத தடங்கள் வழியா ஆற்றல் ஓடி நம்ம உடலோட எல்லா பாகங்களையும் இணைக்குது. அந்த பாதை இருக்கிறத விட அதுல ஆற்றல் சரியா ஓடுறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி வருது. உடம்புக்குள்ள இப்படி ஒரு ஆற்றல் ஓடுதுன்னா அதை நாம எப்படி தொந்தரவு பண்ணாம அணுகுறது? எப்படி அதோட ஓட்டத்தை சரி செய்யறது? அதுக்கு தான் இந்த அக்யுபஞ்சர் புள்ளிகள் பயன்படுது. நம்ம பொதுவா அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ்னு சொல்றோம். ஆனா அதோட அசல் சீன பெயர் ஜுயி. இதுக்கு நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? துளைகள் அல்லது குகைகள். இந்த வார்த்தையே ஒரு அழகான சித்திரத்தை கொடுக்குது. அதாவது உடம்புக்குள்ள ஆழத்துல ஓடுற அந்த ஆற்றல் நதி சில இடங்கள்ல நம்ம தோளுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சின்ன குகை மாதிரி மேற்பரப்புக்கு வருது. அந்த இடங்கள் தான் இந்த புள்ளிகள். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாரம்பரியமா கணக்கிடப்பட்ட புள்ளிகளோட எண்ணிக்கை சுமார் 365. இது எதோட பொருந்துதுன்னு பாருங்க, ஒரு வருஷத்துல இருக்கிற நாட்களோட எண்ணிக்கையோட. இது தற்செயலானது இல்ல, மனுஷ உடம்ப பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன வடிவமா பார்த்த அந்த பண்டைய கால மக்களோட பார்வை. இது எல்லாமே இயற்கையோட இணைஞ்சிருக்கு. இந்த புள்ளிகளோட பெயர்களை கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இரத்த கடல், ஊமையின் வாயல், வளைந்த நீரூற்று, இப்படி ரொம்ப கவித்துவமா இருக்கும். வெறும் எண்களை வச்சு குறிக்காம ஒவ்வொரு புள்ளிக்கும் அதோட செயல்பாட்டை குறிக்கிற மாதிரி இப்படி அழகான பெயர்களை வச்சிருக்காங்க. இதுவே அவங்க உலகத்தை எப்படி பார்த்தாங்கன்னு நமக்கு காட்டுது. இப்போ நம்ம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் இணைக்கிற அந்த மையமான கருத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் வாங்க. ஆக, பாரம்பரிய சீன மருத்துவ தத்துவத்தின்படி ஆரோக்கியம்ங்கிறது நீங்க அடையிற ஒரு இலக்கு கிடையாது. அது ஒரு நிலையான பொருள் இல்ல. அது ஒரு செயல்பாடு, ஒரு அழகான நடனம் மாதிரி. எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உடம்புல அந்த ஓட்டத்தையும் சமநிலையையும் இணக்கமா பராமரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தொடர் முயற்சி தான் ஆரோக்கியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியம்னா நோய் இல்லாத நிலை அப்படின்னு மட்டும் நாம பார்க்காம, சமநிலை, தொடர்ந்து இருக்கிற ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்வைய மாத்துனா, நம்ம வாழ்க்கையில, நம்ம பழக்க வழக்கங்கள்ல, நம்ம சிந்தனையில என்னெல்லாம் மாறும்? யோசிச்சு பாருங்க.